பிரபல நடிகர்களின் மனைவிகளின் அந்தரங்கம். வெள்ளித்தட்டில் கொக்கைன் ஊற்றிக் கொடுப்பார்கள். சினிமாவில் உள்ள அனைவரையுமே நாம் குற்றஞ்சாட்டிவிட முடியுமா என்றால் அனைவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான். எனக்கும் கொக்கைன் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்தது. ஆனால் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். கலப்பட கொக்கைன் 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும், ஒரிஜினல் கொக்கைன் 65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது என்ற பகீர் பேட்டி ஒன்றை தந்துள்ளார் பாடகி சுசித்ரா. கொக்கைன் போன்ற போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாந்தை புழல் சிறையில் வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளார்கள். அதேபோல மேலும் சில பிரபலங்கள் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அது குறித்த விசாரணையை போலீசார் நடத்தி வருகிறார்கள். ஸ்ரீகாந்த் கைதான சம்பவம் திரையுலகம் உட்பட பொதுமக்களையும் சேர்த்தே அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. இது குறித்து விஜய் ஆண்டனி சினிமாவில் இது ரொம்ப காலமாக நடந்து வருகிறது என்று கூறினார். மேலும் பலரும் இது குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் சேனல் ஒன்றில் பிரபல பாடகி சுசித்ராவும் பேட்டி தந்துள்ளார். ஸ்ரீகாந்துக்கு திடீரென முளைத்துள்ள ரசிகர்கள் இவருக்கு இத்தனை காலம் சான்ஸ் இல்லாத போது எங்கே போயிருந்தார்கள்? கௌரவ வேடம், ஐட்டம் பாட்டுக்காக இங்கே நடிக்க வரும் நடிகர்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ் திரைக்குள் புகுத்திவிட்டனர். அவர்கள் இங்கே வெறும் நடிப்பதற்காக மட்டும் வருவதில்லை. இங்கு வந்து எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு மும்பைக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் யாருமே பேசுவதில்லை. நான் மீடியாவில் பணிபுரிந்த போதே இப்படியெல்லாம் செய்திகள் வந்தாலும் அவைகளை பப்ளிஷ் செய்ய முடியாத நிலைமை இருக்கும். தற்போது சோசியல் மீடியா வந்துவிட்டது. செய்திகள் ஒவ்வொன்றும் வேகமாக பரவுகின்றன. சினிமாவில் உள்ள எல்லோரையுமே குற்றம் சாட்டி விட முடியுமா என்று கேட்டால் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றுதான் சொல்ல முடியும். எனக்கும் கொக்கைன் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்தது. ஆனால் மறுத்துவிட்டேன். கலப்பட கொக்கைன் விற்கப்படுகின்றன. 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும், ஒரிஜினல் கொக்கைன் 65,000 ரூபாய் என்றெல்லாம் விற்பனையாகிறது. சென்னையில் ரிசார்ட்டுகள், பப்புகள், பார்களில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. பார்களில் உள்ள பாத்ரூம்களிலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். 1 கிராம் கொக்கைனை எடுத்து 30 நொடி போதும். கங்குவா படத்தில் கூட ஒரு சீனில் இப்படி சூர்யா செய்திருப்பார். முன்பெல்லாம் குடிப்பழக்கத்திற்கு ஆளான கணவர்களை மீட்க நடிகைகள் மேற்கொண்ட முயற்சிகளை பார்த்திருப்போம். ஆனால் இப்போது நடிகர்களின் மனைவிகளே பார்ட்டிகளில் ஊற்றி கொடுக்கிறார்கள். வெள்ளி தட்டுகளில் போதைப் பொருட்களை வைத்து கோலம் வரைந்து கொண்டு வருவது போன்ற செயல்களிலும் மறைமுகமாக ஈடுபடுகிறார்கள். கொக்கைனை பயன்படுத்துவதால் சில பக்க விளைவுகள் உண்டு. அதே கூகுளில் நீங்களே சென்று தேடி பார்க்கலாம். அந்த பக்க விளைவுகளுடன் எந்த நடிகர்களின் தோற்றம் ஒத்து போகிறதோ அவர்கள் எல்லோருமே கொக்கைனை பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இதுவரைதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேல் அவர்களின் பெயர்களை எல்லாம் சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார். சுசித்ரா தந்துள்ள இந்த பேட்டிதான் இணையத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பிவிட்டுள்ளது. துபாயில் புது தொழில், காட்டக்கூடாததை காட்டி அழைக்கும் அமலா சாஜி. யூடியூப், இன்ஸ்டா இன்ஃப்ளூவன்சர்கள் என்று குட்டி செலிபிரிட்டிகள் தாங்களும் பெரிய ஆள்தான் என்கிற ரீதியில் வலம் வருகிறார்கள். அவர்கள் சொல்லும் ப்ராடக்ட்களை மக்கள் வாங்க வைப்பதாகட்டும், இவர்கள் சொல்லும் வெப்சைட்டில் சென்று பணம் முதலீடு செய்யும் அளவிற்கு அவர்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள் நிறைய இன்ஃப்ளூவன்சர்கள். அதில் கை தேர்ந்தவர்தான் யூடியூபர் மற்றும் இன்ஃப்ளூவன்சர் அமலா சாஜி.